10 ஆண்டு கால பதவியில் இருந்தாயா? பாராளுமன்றம் சென்றாயா? சட்டமன்றம் சென்றாயா? கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்தாயா? லஞ்சம் ஊழல் பெற்றாயா? வளங்களை சுரண்டி கொளுத்தாயா? இல்லை. இதையெல்லாம் தடுக்க போராடுகிறாய். ஆனால் உன்னை ஏன் விமர்சிக்க வேண்டும்? ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கிறது? எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி ஒரே கட்சி. அப்படின்னா அதல்ல, கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். இப்படி எங்கேயாவது வேட்பாளரை கட்டு பார்ப்போம். கட்சி காசு கொடுக்கணும். கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10 crores. தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? 20 crores. நீங்க போங்க, நீங்க வாங்க. கட்சிக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க? 20 crores. தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணீங்க? 30 crores. நீங்க போங்க. அதிகமாக காசு கொடுக்குறான்னு அவனுக்கு சீட்டு. டாக்டருக்கு படிக்கிறதா படிப்பா என்று கேட்டுவிட்டு எல்லோரையும் மருத்துவராகவே நிறுத்தியிருக்கிறார். நிறுத்திருக்கேன். ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? எங்கால் காவல் படை எல்லா படையும் நிறுவனர். கரும்புலி படை, வான்படை, கடற்படை, உளவுப்படை எல்லா படையும் நிறுவிட்டு காவல் படையை நிறுவுறார். காவல் படை நிறுவிட்டு எங்கால் பேசுனது என்ன தெரியுமா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டுக்க. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. ஏன்டா டாக்டர் படிப்புக்கு மதிப்பு அதிகமா இருக்கு? உன் நாட்டுல நோயாளி அதிகமா இருக்காண்டா. இப்ப எதுக்கு இவங்களுக்கு சீட்டு? நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக. 100 பேர் மரண செய்தி, 90 பேர் புற்றுநோய் மரணம். பல், ஈறு புற்று, காதுக்குள் புற்று, மார்பிலே புற்று, 3 வயது குழந்தைக்கு புற்று. குழந்தைக்கு ஏன் புற்று? தாய்ப்பாலை தவிர எதுவும் உண்ணலையே. தாய்ப்பால் நஞ்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சு? தாய் உண்ட உணவு நஞ்சு. அங்கதான் என் அப்பா வருகிறார், நம்மாழ்வார். நஞ்செல்லா உணவு அதுவே நம் கனவு. அதை நிறைவேற்றுறதுக்கு நீ காற்றை சுவாசிக்கிறாயா என் உடன் பிறந்தவனே? கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் என் உடன் பிறந்தவனே? காற்றை சுவாசிக்கவில்லை. நுரையீரல் தொற்று, புற்று எல்லாம். மற்ற நோய்க்கெல்லாம் ஒரு வழி வரும். புற்றுநோயை முன்பே கண்டறிந்தால் தடுக்க முடியும் என்கிறார்கள். கண்டு எப்போது அறிவாய்? நீ போகும்போதே அது 3வது நிலையை தாண்டி விட்டது, 4வது நிலையை தொட்டு விட்டதும் பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ செத்துட்டாய்ன்னு அர்த்தம். நம்மை விட்டால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாதி கிடையாது. என் உடன் பிறந்தவர்களே, நல்லா கவனிச்சுக்கணும். மழையில்லாத நிலம் பாலைவனம் என்கிற அடிப்படை புரிதல் கூட இவர்களுக்கு இல்லை. மலையை மணலாக பார்க்கிறார்கள், அதை நொறுக்கி ரோடு போடுகிறார்கள், வீடு கட்டுகிறார்கள். ரோடு இருக்கும், வீடு இருக்கும். மலை என்றால் இல்லை என்றால் மழை இருக்குமா? மழை இல்லை என்றால் நீர் இருக்குமா? நீர் இல்லை என்றால் நிலம் இருக்குமா? நிலம் இல்லை என்றால் வளம் இருக்குமா? அது சிந்தனையே கிடையாது.